ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜுஹாரா புகாரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த இறுதியாக பேசியிருந்தோம், இந்த ஏன் இந்த மரத்தை செழிப்படைய வைத்து விட்டவர்கள் ஏன் அவர்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து சில பாராளுமன்றத்தில் கூட இன்று கூட பாராளுமன்றம் நடந்தபோது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசும்போதெல்லாம் அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டு தான் இருக்கிறார். எப்போதுமே அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லா விஷயங்களும் இன்னும் அக்குரான அவருடைய பகுதிகளில் அக்குரான ஆரிஸ் பத்துவ போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு நிவாரணங்கள் கிடைக்கவில்லை என்று அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஏன்னா இந்த நிவாரணங்கள் கொடுப்பதிலே அரசாங்கம் கொஞ்சம் தாமதம் செலுத்துவது போன்று இருக்கின்றது. அது உண்மையா? இல்லை, உங்களுடைய பகுதிகள் நிவாரணம் எல்லாம் நிவாரணம் பற்றி பேசுகிற அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் அவங்களும் கேபினட் அமைச்சில் எல்லா அமைச்சிகளையும் இருந்தாங்க. இந்த சுனாமி நிவாரணத்தை கூட அவங்களோட எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் இன்றைக்கு எத்தனை வருஷம் சுனாமி வந்து போயிட்டு இன்னமும் அது அதே இடத்துல நிற்கிது. இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அதுவும் இந்த திட்வா வந்து இப்போ தான் ஒரு 2 மாதமா ஒரு மாதம் கடந்திருக்குது. அதுக்குள்ளே இவங்க போயிட்டு நிவாரணம் என்று கேட்குறாங்க. அடுத்தது எங்களோட லீடர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவங்க கொழும்பை விட அவங்களோட ஊரை பற்றின கவலை தான் அவங்களுக்கு கூட. ஆனால் அவங்க அரசியல் செய்கிறது கொழும்புல. திட்வா வந்த நேரம் அவங்க வந்தாங்க, 2 போட்டை போட்டாங்க, ஏறி அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. சரியா? அப்போ இந்த கொழும்பு வாழ் மக்களை யார் பார்த்தது? அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இன்றைக்கு கொழும்புல உங்களுக்கு தெரியும், கொரோனாவை சைடெல்லாம் அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. சரியா? கோடிக்கணக்கில் மக்கள் அவங்களோட சொத்தை எல்லாம் இழந்தாங்க. அப்போ நீங்கள் கொழும்புல தான் அரசியல் பண்ணுறீங்க. கொழும்புல அரசியல் பண்ணுற நீங்கள் கொழும்புலேருந்து ஓடி போயிட்டுருக்கீங்க உங்களோட ஊருக்கு. ஊரை பார்க்கணும் வேண்டி பார்க்கத்தான் வேணும் நாங்கள் எங்களோட ஊரை. ஆனாலும் கொழும்பு மக்களுக்கு வகை சொல்லலை. சரியா? கொழும்பு மக்களும் உங்களை நம்பி வாக்கு தந்திருக்கிறாங்க. முஸ்லீம் தலைவர் தானே, அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள்? முஸ்லீம்களின் தலைவர், முஸ்லீம்களோட உரிமை குரல், அப்படித்தான் அவங்களோட பேச்சு எல்லாரும் அவங்கள சொல்கிறது. அவங்களோட போராளிகளும் அப்படித்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் கேட்குற கொழும்பு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க கேள்வி இருக்குது. இந்த திட்வா சுழிக்குநாட்டில் வந்த நேரம் எங்களோட மக்களுக்கு இவங்க செஞ்ச இதுவெல்லாம் குறைபாடு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்களோட பிரதி தலைவர் ஹிஸ்புல்லா சார். ஹிஸ்புல்லா சார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த ஜனாதிபதி அவங்களும் புகழ்ந்து தான் பேசுகிறாங்க. எப்பயுமே புகழ்ந்து தான் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்த நேரத்தில் இந்த மாதிரி சலுகைகள் எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை, இந்த என்பிபி அரசாங்கம் தான் வழங்குது. ஆகவே அவங்க சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் நல்லது செய்கிற காலமெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று எங்களோட பிரதி தலைவர் அப்படி சொல்லக்கொள்ள தலைவர் இப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 20 கை தூக்கின நேரத்திலையும் 3 பேர் சார்பாக கையை உயர்த்துறாங்க. எங்களோட தலைவர் மட்டும் எதிராக. இப்போ நான் எனக்கு நடந்த அநீதியை நான் சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் தலைவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஒரு கட்சியில் ஒரு முடிவெடுத்தால் எல்லோரும் ஒரே இதாக நிற்கணும் மட்டும் தெரியும் அவங்க சொல்கிறது. அப்படின்னு அன்றைக்கு நீங்கள் வேறையும் இப்போ இது மாதிரி தான் நடந்துச்சு. ஒருத்தர் வேறையாகவும் 3 பேர் சார்பாகவும் கொடுத்தாங்க. இப்போ அன்றைக்கும் இதே பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த நேரம் வந்து இவங்க அந்த 3 பேரை உடனடியாக இடைநிறுத்தவில்லை. அவங்களுக்கு ஒழுக்காத்த நடவடிக்கை எடுத்தாங்களா? அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் தேசிய பிரச்சனை. இதை மாதிரி ஒரு பாதிரிகள் அவங்க கைத்தூக்கினது தேசிய பிரச்சனை இல்லையா? அது வந்து தேசிய பிரச்சனை. அந்த தேசிய பிரச்சனைக்கு முஸ்லீம்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற டைமில் தான் இவங்க வந்து அந்த 20க்கு கையை தூக்கினாங்க. அது அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்னாலையா, நான் ஒரு சாதாரண ஒரு மாநகர சபை உறுப்பினர்னாலையா, இல்லை நான் ஒரு பெண் உறுப்பினர்ன்றதுனால எனக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டீங்கன்னு நான் கேட்கணும். அப்போ அந்த கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ 20 வருஷமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் தேசிய அமைப்பாளர் வந்து ஷஃபிக் ரஜாப்டி, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து மாநகர சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், பல சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 20 வருஷம் அவர் ஒரு தேசிய தலைவர், இந்த தேசிய ஆர்கனைசர், சரி, அமைப்பாளர் இருந்திருக்கிறார். அவரை இந்த கட்சியை விட்டு ஏன் போனார்? அவர் கட்சை விட்டு போடுறாரு. ஏன் அவர் இந்த 20க்கு கை தூக்கிற நேரம் அவர் லீடர் சொல்கிறார், லீடர் இது இன்னைக்கு ரோங் நடந்திருக்குது. ஒன்றும் நீங்கள் சரி இது ரோங்குன்னு சொன்னால் அவங்கள விளக்குங்க, சரின்னு சொன்னால் நீங்கள் விளவுங்கண்டாரு. சரி தானே? தலைமைத்துவம் அப்படி தான் இருக்கும். தான் பிழை செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை வரணும். அப்போ அந்த நேரத்தில் அதை பூசி மொழிவி ஏதோ ஒன்று செஞ்சு இன்றைக்கு அவங்களும் இந்த அரசியலை விற்கத்தான் செய்கிறாங்க. இவ்வளோ அநீதி செஞ்சவங்க. நான் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யணும், இந்த மக்களை பார்த்து நான் சொல்லுவேன். நான் இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு துரோகம் செய்யவும் இல்லை, என்ன ஒரு துரோகின்னு இவங்க அடையாளம் படுத்துன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான் கேட்குறேன். நான் வந்து இவங்கள மாதிரி 20க்கு கையை தூக்கினது தான் துரோகம்.
இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்தது. அந்த நேரங்கள் எல்லாம் வாய் பேசாமல் இருந்து இந்த தலைவர்மார் செஞ்சது தான் இந்த முஸ்லீம் மக்களுக்கு துரோகம். நீங்கள் மக்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன், நீங்கள் நான் செஞ்ச துரோகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களோட ஒரு பாதி இது ஒரு பட்ஜெட் வருமானம், அதுவும் ஒரு கொழும்புக்கு கொழும்பு மாநகர சபையில் அதாவது 1லேருந்து 15 வரையிலான மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு பாதி இது கொண்டு வந்தாங்க. அதுக்குத்தான் நான் ஆதரவாக வாக்களிச்சேனே தவிர இந்த நாட்டுக்கோ என்ன இனத்துக்கோ என்ன மதத்துக்கோ அப்படி இல்லைன்னா இந்த கட்சிக்கோ நான் எந்த விதமான துரோகமும் செய்யலை. துரோகம் செஞ்சது யாருன்னு மக்களுக்கு தெரியும். 20 கையை தூக்கி செஞ்ச துரோகம். ஒவ்வொரு பிரச்சனை நேரமும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டாங்க. அந்த நேரங்களில் கூட முஸ்லீம்களுக்கு துரோகம் இணைக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் எங்களை தலைவர்மார் எந்த இடத்துல போயிட்டு எப்படியெல்லாம் காய்ச்சி இப்போ இந்த 2-3 நாளைக்கு முதல்ல கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் சில வாய்ஸ் கண்ட்ரோலை கொடுத்துருந்தாங்க. அது கூட முஸ்லீம்களுக்கு பாதகமாகத்தான் அந்த வாய்ஸ் கால் வந்திருக்குது. இன்னும் முன்னுக்கு இதுவரை வச்சு முஸ்லீம்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே மக்களை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். இது வந்து ஒரு அரசியல் தந்திரத்தில் என்ன இவங்க வச்சு ஒரு துரோகியனை அடையாளப்படுத்தினாலும் எல்லாம் வல்ல இறைவன் இதை பார்த்துட்டு இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு அதுக்கான கூலியை கொடுப்பான். நான் தவறு செய்திருந்தால் எனக்கும் அந்த கூலி அல்லாஹ் தருவானுன்ட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், நான் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கோ என் கட்சிக்கோ அப்படின்னா என்னோட தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சாருக்கோ நான் எந்த விதமான துரோகமும் செய்யலைன்றதை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேள்வி ஒன்று, இது கொஞ்சம் ஒரு இக்கட்டான கேள்வி தான். இப்போ அடுத்த தடவை நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்தும் போது அல்லது அடுத்த இதே நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜுஹாரா புஹாரின்னு சொல்ல வேண்டி வருமான்னு தெரியல. நான் இன்னமும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வர மாதிரி எங்களுக்கு விளங்குது. இல்லை, நான் இன்னமும் என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிற நிலைமையில தான் நான் நிற்கிறேன். சரியா? எந்த இடத்துல நான் அரசியலுக்கு வந்து தான் இந்த மக்களை நான் சந்திச்சேன் இல்லை, நான் ஒரு காலத்திலேயே நான் மக்களோட தான் நான் இருந்திருக்கிறேன். சரியா? அது எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் மக்கள் எது சரியான அந்த இடத்துல தான் நிற்பேன். ஆகவே எந்த சரியான இடத்துல நிற்கிறாங்களோ நான் அவங்க கூட நிற்பேன்ன்றதை சொல்லுவேனே தவிர நான் எந்த கட்சியும் சார்ந்தவள் இல்லை. நான் இன்றைக்கும் இந்த இடத்துல நிற்கிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய உறுப்பினராகத்தான். ஒரு அழைப்பு ஒன்று வருது உங்களுக்கு, தேசிய மக்கள் சக்தியிலேருந்து ஒரு அழைப்பு ஒன்று வருது, நீங்கள் எங்களோட சேர்ந்துக்கிறீங்களே அப்படின்னா அந்த அழைப்பை என்ன செய்வீங்க? நிராகரிச்சிருவீங்களா? இல்லை, இதுவரையிலேயும் பரிசீலிப்பீங்களா? இது பார்ப்போமே, சேர்ந்து பார்ப்போமா என்று யோசிப்பீங்களா? பாப்பமானு தான் யோசிக்கணும். மெயின்னு சொன்னால் எல்லாரும் தான் வாக்கு கொடுக்குறாங்க, யார் அந்த வாக்கை நிலைநிறுத்துறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ நாங்கள் நம்பி நிறைய இடங்களில் நாங்கள் ஏமாந்த ஒரு சமூகமாக இருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் எங்களோட சமூகத்தை தான் பார்ப்போம். எங்களோட சமூகத்துக்கு எங்கே நல்ல, ஏன்னா நாங்கள் ஒரு சிறுபான்மை இனம், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காலத்துக்கு காலம் வரும். ஒரு காலம் இல்லாமல் இருக்கு, ஒரு காலத்தில் பூகம்பமாக வெடிச்சு. ஆகவே அந்த எங்களை மக்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அவங்களோட நாங்கள் இணைஞ்சி அது யாரண்டு இல்லை எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் என்று சொன்னால் அது வந்து வெறுமனே வார்த்தையில் வர உத்தரவாதங்கள் நாங்கள் நம்ப மாட்டோம், செயலில் இருக்கணும். அந்த டைமுக்கு நாங்கள் அதை முடிவு எடுப்போம். நிச்சயமாக எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் அரசியலில் மாறலாம், எப்படியே மாறலாம். 100க்கு 3% சீயட்ட துணை கத்த கட்டிய என்று சொல்லி கொண்டு இருந்தவர்கள் இன்று ஆட்சியை அமைக்கும் நிலைமைக்கு மாறி இருக்குது. அதுவே எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். சரி, இறுதியாக இந்த கேமராவை பார்த்து மக்களை பார்த்து கொழும்பில் இருக்கக்கூடிய கொழும்பு வாழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அந்த கேமராவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் ஒன்று தான் சொல்லுவேன், மக்களாகிய நாங்கள் இந்த நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். அந்த ஒற்றுமைக்கு எங்களோட இனங்களில் ஒருத்தர் தான் போயிட்டு பாராளுமன்றத்தில் குந்தணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கறது தவறு. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட மக்களுக்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுக்கிறார்களாக இருந்தால் அது யார் வேணுமென்றாலும் நீங்கள் தெரிவு செய்து அங்கே அனுப்பலாம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கணும் எங்கள் மக்களுக்கு, அதாவது முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம்கள், தமிழர்களும் தான் இந்த நாட்டில் நாங்கள் நிறையவே பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினம் என்று சொன்னால் நாங்கள் 2 பேரும் தான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இந்த மக்களாகிய நாங்கள் உண்டுபட்டோம்னு சொன்னால் இந்த மக்கள் சக்தியும் அப்படித்தான் உருவாகிச்சு. எல்லா மக்களும் அவங்களோட இணைஞ்சு கொண்டதுனால தான் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக அவங்க மாறி உள்ளாங்க. ஆகவே என்னுடைய வேண்டுகோளும் வந்து இனவாதம் மதவாதம் பிரிவினவாதம் இல்லாமல் நாங்கள் ஒரு தாய் மக்களாக இந்த நாட்டில் நாங்கள் சேர்ந்து வாண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கட்சிகளோட அவசியமே எங்களுக்கு இல்லாமல் போகும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். மிக
அழகாக பல விடயங்களை பேசியிருந்தோம். மிக தெளிவாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக பலருக்கு இருந்த சந்தேகம் நிறைய பேர் என்னிடம் கூட கேட்டார்கள், அவரை அழைத்து ஏன் ஒரு நேர்காணல் செய்கிறீங்க இல்லை என்று. இன்றைய தினம் அதையும் நாங்கள் செய்துவிட்டோம். நிறைய கேள்விகளை கேட்டோம், அதற்கான பதிலையும் தந்திருந்தார். நிறைய பேருக்கு இருந்த வரவு செலவு கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் தொடர்பான சந்தேகங்களை ஜுஹாரா புஹாரி அவர்கள் தீர்த்து வைத்திருக்கின்றார். இதுதான் நடந்தது, இதற்குத்தான் நான் வாக்களித்தேன் என்று திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எனவே இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொழும்பு மாநகர சபை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜுஹாரா புஹாரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. நானும் ஸ்டார் டிவி தொலைக்காட்சிக்கு சகோதரர் பிரேம் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலையகத்துக்கு என்னை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை தந்து என் சார்பாக என்னுடைய நியாயங்களை இந்த இடத்தில் மக்களுக்காக எத்தி வைக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததை இட்டு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.